Hey guys, welcome back to Brinda's Lady YouTube channel. ஸோ இன்னைக்கு வந்து நியூ பார்ன் பேபி ட்ராவலிங் பேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எங்கேயாவது வெளில போகிறேன் என் பேபியோடனா எப்படி வந்து பேக் வந்து பேக் பண்ணேன், குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையான நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ வீடியோ போகலாம். ட்ராவல் பண்ணி போகிறப்ப அவங்களோட பேக்கில் வந்து என்னென்னலாம் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் காட்ட போகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம கீழே படுக்க வைக்கிறதுக்காக ஒரு பெட் மாதிரி டவல், நம்ம வந்து அந்த டவல் வந்து பெட் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நம்ம போகிற இடம் வந்து எவ்வளோ ஹைஜீனாக இருக்கும்னு தெரியாது. ஸோ பெட்டில் எப்பவுமே அங்கே வந்து நம்ம ரூம்ஸில் ஸ்டே பண்ணாலும் சரி, இல்லை யாரோ நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் நம்ம ஸ்டே பண்ணாலுமே நான் வந்து என்னோட பேபிக்குன்னு தனி இந்த டவல் வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி இல்லாட்டி ஒரு காட்டன் சாரீ அதை விரித்து அவங்கள வந்து நான் கீழே வந்து நம்ம பெட்டில் படுக்க வச்சுக்கலாம். ஸோ அதனால அதை வச்சுப்பேன். ஸோ ஒரு காட்டன் சாரீ வச்சுட்டோம், அது வந்து 2 in 1 பர்பஸு. ஸோ நம்ம வந்து தொட்டில் போயிருக்கோம் அப்படின்னா நம்ம காட்டன் சாரீ எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து அங்கே அவங்க வீட்டில் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது நமக்கு நல்லது. ஸோ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம தொட்டு கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே பெட்டில் போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகி 2 கவர் வச்சுப்பேன். ஸோ இங்கேயும் இதுவும் இது வச்சுப்பேன். இதுவுமே நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ வந்து இது ஏதோ நான் என்னோட யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணது. பட் இப்போ ரொம்பவே என்னோட பேபிக்கு டியாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ட்ராவல் பண்ணி போகிறப்ப அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ பேபிக்கான நான் ட்ரெஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து இன்னொன்று வந்து என்ன வச்சுன்னா வெட் யூஸ் ரொம்ப கம்பல்சரி வெட் யூஸ் வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டயப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டயப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் தெரியும். ஸோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை டிஷ்ஷும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா பேபி திடீர்னு அழுவாங்க செய்வாங்கள்ல. ஸோ அப்போ நம்ம புது ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறப்ப அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து போயிடலாம், நம்ம சும்மா விளையாட்டு காட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே நான் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேபி லோஷன், எப்படி நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனாலுமே நம்ம வந்து குளிக்க வைப்போம், ஹாட் வாட்டர்லாம் குளிக்க வைப்போம், இல்லை அட்லீஸ்ட் நம்ம தொடச்சாச்சும் எடுப்போம். ஸோ தொடச்சி எடுத்து நம்ம வந்து பேபி லோஷன் போடுறது வந்து ரொம்பவே நல்லது பேபிஸ்க்கு ஸ்கின்னு. ஏன்னா நம்ம ஹாட் வாட்டரில் தொடச்சி எடுத்து குளிக்க வைக்கிறப்ப அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து கம்பல்சரி பேபி லோஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பவுடர், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுப்பேன். ஆயில்மெண்ட்டு, ஏதோ அலர்ஜி வருது அப்படின்னா நமக்கு தேவைப்படல. ஸோ அதனால நான் வந்து இந்த ஆயில்மெண்ட் எடுத்து வச்சுப்பேன். மசாஜ் ஆயில், பவுடர்ஸ் வந்து மஸ்ட் எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து டானிக்கு கொடுத்துருப்பாங்க பேபிஸுக்கு. ஸோ அந்த டானிக்குமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப மஸ்ட், என்ன தேவையோ அது எல்லாமே வந்து எடுத்து இந்த ஒரு பேக்கில் வந்து நான் பேக் பண்ணி வச்சுப்பேன். இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பாட்டில், ஃபீடிங் பாட்டில். ஸோ நீங்கள் வந்து மதர் மில்க் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் கோ மில்க் எந்த ஒரு மில்க் நீங்கள் பண்ணாலும் ரொம்ப வந்து பாட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பாட்டில் எடுத்து வச்சுப்பேன். ஸோ நீங்கள் சாலிடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்களோட பேபிஸ்க்கு அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலுமே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை எங்கே நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணி எங்கே போனாலுமே இந்த மாதிரி நம்ம வீட்டில் பேபிஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்பூன் வந்து ஒரு கிண்ணமும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் எங்கே போனாலுமே கொண்டு போயிடுவேன். ஸோ மற்ற இடத்துல வந்து நமக்கு அது கரெக்டாக இருக்குமா தெரியல. ஸோ அவங்களுக்குன்னு வச்சுருக்கிறது வந்து இதை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாரும் எடுத்துகிட்டு போவீங்களான்னு தெரியல. பட் நான் எங்கே போனாலுமே இந்த மாதிரி இதில் என்ன பெரிய இடம் இதாக போன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போவேன்னு தெரியல. பட் நான் எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு போவேன். சங்கும் பெருங்காயமும். ஏன்னா பேபிஸ்க்கு வந்து நம்ம திடீர்னு அவங்களுக்கு வயிறு வலிக்கும், ஏதோ சம்திங் ஏதோ ஒன்றுனாலுமே வயிறு வலி அந்த மாதிரி தான் வரும். ஸோ நான் வந்து வீட்டில் வந்து இந்த மருந்து பொருள் ஊற்ற பழக்கம், அதுவும் இந்த பெருங்காயம் மட்டும்தான் நான் ஊற்றி பழகியிருக்கேன். ஸோ மற்றபடி வந்து நான் அவ்வளோவா ஊற்றினது கிடையாது எதுவுமே. ஸோ அதனால் வந்து மஸ்ட் எடுத்துகிட்டு போய்ப்பேன். அவன் அழுகிறான், ரொம்ப நம்மளால் சமாளிக்க முடியல, ஏதோ அவனுக்கு வயிறு வலி வந்துருச்சு, ஏதோ ஒன்றுனா நமக்கு தேவைப்படும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து இதை நான் எடுத்துகிட்டு போய்ப்பேன். ஸோ எங்கேயோ நான் போய் ஸ்டே பண்ணுறேன், ஒரு 2 days ஒரு 3 daysக்கு மேலே நான் ஸ்டே பண்ண போகிறேன், இல்லை 1 dayக்கு மேலே நான் ஸ்டே பண்ணுறது போனாலுமே இந்த மாதிரி ஒரு அவன் எப்பவுமே சாப்பிடக்கூடிய ஒரு கிண்ணமும் அவனுக்கு சமமும் இந்த பெருங்காயம் நான் எடுத்து வச்சுப்பேன். மஸ்டாக எடுப்பேன்னா இதுதான். இது வந்து நான் பம்ப்
ஸோ மதர் மில்க் பம்ப் மிஷின் இருக்குது. ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒர்க்குக்கு சம்டைம்ஸ் போகிறனால வீட்டில் விட்டுட்டு போகிறப்ப அந்த மாதிரி பம்ப் பண்ணி வச்சுட்டு போகிறனால எனக்கு யூஸ் ஆகும் எனக்கு. ஸோ அதனால் இதுவுமே நான் எடுத்து வச்சுப்பேன். போகிறோன்னா மேபி போகிற இடத்துல நமக்கு ட்ராவல் பண்ணுறதுல வந்து அன்கம்ஃபர்டாக இருக்கும் கொடுக்குறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ நம்ம வெளில போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நான் இந்த பாட்டிலில் வந்து இது யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி வச்சுப்பேன். பம்ப் பண்ணி வச்சுட்டு நான் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த பம்ப்புமே நான் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இவ்வளோ தாங்க நான் என்னோட பேபிக்கு வந்து ட்ராவலிங் டைமில் பேக் பண்ணிட்டு போகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நியூ மெம்மீஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ஷேர் பார்க்குறதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மெம்மீஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோ. டாடா டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.